செக்ஸ் எஜுகேஷன். என்னடா உம்மா கொடுக்குற? பாத்தீங்களா, அவங்க ஊர்லலாம் அதுக்குன்னு தனியா ஒரு வெப் சீரிஸே எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆனா இங்க சீரியல் பாக்குறப்ப ஹீரோ ஹீரோயினோட கைய தொட்டாலே போதும், டேய் போய் தனியா முந்துட்டு வா, கடைக்கு போயிட்டு வா அப்படி நம்மள அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. அதை பார்க்க கூடாதாம்மா. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சோ இந்த சீரிஸை கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. தமிழ் டப்புடுமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு சீரிஸ், ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் செருப்படி விளக்கமா தடி கன்ஃபார்ம். ஆக இந்த சீரிஸ்ல ஒரு 5 பெஸ்டான கேரக்டர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லா கேரக்டருமே நல்லா தான் பண்ணிருப்பாங்க, இருந்தாலுமே ஒரு 5 பெஸ்டான கேரக்டர் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற என்னங்க சொல்ல போறேன், சப்ஸ்கிரைப் தான். மறக்காம நம்ம யுவர் மைனஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோலையும் ஒன்னா டிராவல் பண்ண முடியும். 5வது இடத்துல நான் வச்சிருக்கிறது யாருன்னா ஜீன் மில்பன். அதாங்க நம்ம ஓட்டிஸோட அம்மா. இந்த கேரக்டர் ரொம்பவே அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க. 4 சீசன் வந்திருக்கு. 4ல ஒரு சீன்ல கூட இந்த கேரக்டர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. என்னதான் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் வந்தாலுமே அவ்வளவு அழகா பாசிட்டிவா ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. என்னதான் ஓட்டிஸ் இவங்க பையனா இருந்தாலுமே எல்லா பர்சனல் ப்ராப்ளம்ட்டையும் என்கிட்ட சொல்ற, நீ சொல்ற, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கே சில இடத்துல மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல பாசிட்டிவான அம்மா கேரக்டருங்க. அடுத்தது 4வது இடத்துல ரூபி. புரியுது, ரூபி என்னடா முத இடத்துல வைக்காம இப்படி தப்பு பண்றியடா. ஆனா ரூபியை விட ஒரு பெஸ்ட் 3ஆன கேரக்டர் தான் நாங்க வச்சிருக்கேன் பாருங்க. இந்த கேரக்டர் நான் ஏன் பெஸ்டான கேரக்டர்னு சொல்றேன்னா, ஆரம்பத்துல இந்த கேரக்டரை காமிக்கிறப்பலாம் திமிரு பிடித்தவள் அல்ல, திமிருக்கே பிடித்தவள் அப்படி இந்த வீடியோ போட்டு கேப்ஷனே போடலாம். அப்படி ஒரு திமிரு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டரா. ஆனா போக போக அந்த கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ள ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துலலாம் சே பாவம்டா அப்படி நம்மளே சொல்ல வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா வடிவமைக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த ரூபி. இந்த சீரிஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இந்த ரூபி கேரக்டர் பிடிக்காத ஆளே கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த ரூபி கேரக்டர் ஒரு பெஸ்டான கேரக்டர்னு சொல்றேன். அடுத்து 3வது இடத்துல நம்ம மேவ். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் மேவ் தான், மேவ் வில்லி. இந்த கேரக்டர் ரொம்ப திமிர் பிடிச்ச கேரக்டர், ஆஹா ஓகன்லாம் இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு கேர்ள் கேரக்டர் தான் இந்த கேரக்டர். ஆனா அந்த கேரக்டரையுமே நம்மள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆரம்பத்துல நம்மள மாதிரி தான் ஒரு கோலுமே இல்லாம தண்டமா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் போக போக தனக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணி ஒரு அழகான ஜேர்னி ஒண்ணு கொண்டு போயிருப்பாங்க. மேவுக்கு நிறைய லவ் ஸ்டோரியும் வரும், இருந்தாலுமே என்னடா இத்தனை பேர்த்த லவ் பண்றாலே நம்மள ஒரு கட்டத்திலேயே சொல்லிட மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான் இந்த மேவ் வில்லி கேரக்டர். அடுத்தது 2வது இடத்துல நம்ம ஆடம். ஒரு சீரிஸோட ஆரம்பத்துல என்னடா கேரக்டர் இது, அதை போட்டு தருங்கடா, பார்த்தாலே எரிச்சலா வருது அப்படின்னு நம்மள சொல்ல வச்சு, ஆனா கடைசியில இந்த கேரக்டருக்காண்டியே இந்த சீரிஸை பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்ற மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. அதுல ஒண்ணுதான் இந்த ஆடம் கேரக்டர். ஸ்டார்டிங்ல நெகட்டிவ் ஷேட்ல காமிச்சாலுமே போக போக அவன் தன்னையே சேஞ்ச் பண்ணிக்கிற விதம், அவனோட ஜேர்னி எல்லாமே ரொம்பவே அருமையா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி மனம் திரும்பி மக்களுக்கு உதவி எல்லாம் பண்ற மாதிரி இருக்காது இந்த கேரக்டர். அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனோட ஐடென்டிட்டிக்கு ஏத்த மாதிரி அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பான். இந்த கேரக்டர்ல இருந்து அங்கங்க நம்மளே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வரும். அதனாலதான் இந்த கேரக்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்னு நான் சொல்றேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு நான் கொடுத்துருக்கேன்னா ஓட்டிஸ். என்னடா சீரிஸோட ஹீரோனால கொடுத்துருக்கேன் இல்லைங்க, உண்மையிலே இந்த கேரக்டர் எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், அது போக ரொம்பவே வீக் ஹார்ட்டடான ஒரு கேரக்டர். நம்மள மாதிரி வேற எதுவுமே ஆர்டிபிஷியலா புகுத்தாம ரொம்பவே யதார்த்தமா எழுதியிருப்பாங்க இந்த கேரக்டர். அதனாலதான் இந்த கேரக்டரோட நம்மளால நிறைய இடத்துல ரிலேட் பண்ணிக்க முடியும். 4 சீசன்லயுமே 4 ஷேட்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்ல முடியாது, ஆனா நமக்கு பிடிக்காத மாதிரியே ஒரு சீசன்ல காமிச்சிருப்பாங்க. ரூபி கூட இருக்கிற சீன்ஸ் எல்லாம் அதுவுமே சில பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே காய்ஸ், 5 கேரக்டர் பார்த்தாச்சு. நான் இந்த கேரக்டராச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிக்கலனாலும் வழக்கம் போல பிடிச்சிருக்குன்னே சொல்லுங்க. மறக்காம உங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.